பாகிஸ்தானோட கோல்டன் எராவான பவுலர்ஸோட எரால வெறித்தனமான பவுலர் யாருப்பான்னு கேட்டா அது வாசிம் அக்ரம் தாங்க. அந்த வாசிம் அக்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டே ஆடினது இல்லைன்னு தெரியுமா? அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடாம டெபுவான பாகிஸ்தானி பவுலர் இவர் ஒரு தாள். இவரோட காலேஜ் டீமுக்கு பவுலரை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது. எல்லாரோட செலக்டர்ஸ் கண்ணில் சிக்ன இவர் வெறித்தனமா ஆடினால செலக்ட் பண்றானுங்க. இவரோட பவுலிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு பாகிஸ்தானி சீனியர் கிரிக்கெட்டர் டைரக்டா பாகிஸ்தான் டீமுக்குள்ள அவர் எடுத்து போடுறாங்க. 1984 நியூசிலாந்து டோர்ல செகண்ட் ஓடியில சான்ஸ் கிடைக்குது. அதே தொடர்ந்து டெஸ்ட்லயும் சான்ஸ் கிடைக்குது. டெஸ்ட்ல ஒரு பண்ண சம்பவம் தான் நான் தாண்டா வாசிம் அக்ரம் இந்த உலகத்துக்கு காமிச்சது. 2 இன்னிங்ஸ்லயே 2 5 எடுத்து விட்டான் தலைவன். எல்லாரும் அரண்டு போய் நிக்கிறானுங்க. அதே மாதிரி வெறித்தனமா போட்டுட்டு இருக்க இன்ஜுரியும் உள்ள வருது. தலைவன் காணா போயிடுறான். பல சர்ஜரிஸ்க்கு அப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ள வரான். வெறித்தனமா ஸ்விங் பண்றான். எல்லாத்தையும் அரலா விடுறான். 1992 வேர்ல்டு கப் பாகிஸ்தான் அடிக்க யாரு காரணம் நினைக்கிறீங்க? தலைவன் தான். இதுல வாசிம் அக்ரமும் வக்கார் யூனிஸும் சேர்ந்து ஒரு டெட்லி காம்போ போடுவானுங்க. எல்லா ஆப்பனன்ஸும் அரண்டு ஓடுவானுங்க. இங்க பாக்குற டீம் எல்லாம் முடிச்சு மண்டை கோட்டா போட்டுட்டு இருப்பானுங்க அந்த 2 பேரும். தலைவனோட பேக் ஃபுல்லா விக்கெட்ஸும் ஹேட்ரிக்ஸும் தான் இருக்கு. தலைவன் 2023 வேர்ல்டு கப் முடிச்சு ரிட்டையர் ஆனா எப்படி ரிட்டையர் ஆனான்னு பார்த்தோம்னா அந்த கிங் ஆஃப் ஸ்விங்ன்ற பேரோட 502 ஓடிஐ விக்கெட்டோட 414 டெஸ்ட் விக்கெட்டோட ரிட்டையர் ஆனா.